எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். திருவண்ணாமலைக்குள்ள கணக்கில் அடங்காத அளவுக்கு ரகசியங்கள் அதை இன்னைக்கு வெளியே சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் சிவனை வழிபடுறேன், சிவனை வழிபட அவங்களுக்கு கொஞ்சம் சங்கட காலங்கள் வரும். சரி, இப்போ திருவண்ணாமலை நம்ம போகிறோம் அப்படின்னா கிரிவல பாதையில் ஃபுல்லாக அடியார்கள் தான் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அடியார்களுக்கு நாம் உணவு கொடுக்கறது மூலிமா நம்மளுடைய வாழ்க்கை எந்த மாதிரி நல்ல விதமாக மாறும்? எத்தனை கோள்கள் எடுத்துக்கிட்டாலும் மங்களக்காரகன்னு பேர் வாங்கினது செவ்வாய் மடம். எந்த இடத்துல இறைவன் சொல்கிற ஒரு விக்கிரகத்தை வைக்கிறோமோ அதில் இறைவன் இறங்குகிறான். ஆதி ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி மூலயமா மருத்துவம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு விடை கொடுத்துட்டு இருக்க தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்கள் நிறைய மருத்துவம் சம்பந்தமாக பேசிட்டு இருக்கீங்க, அதே நேரம் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம முழுக்க ஆன்மீகம் சம்பந்தமாக பேசுவோம். கூடிய விரைவிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தைப்பூசம் வருது. தைப்பூசம் அப்படின்னாலே முருகனுக்கு எத்தனையோ நாள் இருக்கு. ஆனா இந்த தைப்பூசத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல, அது ஏன்? தை மாதம் மகர சங்கராந்தி கொண்டாடக்கூடிய நாள். இந்த மகர சங்கராந்தி சூரியனுக்காக உள்ள ஒரு அதுதான் நம்ம பொங்கல்னு கொண்டாடுறோம். அந்த மகர சங்கராந்தி முடிஞ்ச உடனே ஒவ்வொரு கிரகங்களுடைய விஷயங்களுக்காகவும் நான் வழிபாடு வைக்கிறோம். அதில் கடைசியில் வரக்கூடியது செவ்வாயினுடைய அனுக்கிரகத்தில் உள்ள பூஜை. அதைத்தான் பூஷம்பாங்க. அந்த பூசத்துக்குனுடைய சிறப்பு என்னென்னா, ஒவ்வொரு வீட்லேயும் தன் வீட்டு வாசலில் ஒரு விளக்கு ஏற்றணும். இல்லை வீட்டு மாடியிலையோ இல்லை கோவில்கள்லையோ ஏதாவது தமக்கு முடிஞ்ச பக்கத்தில் அருகாமையில் இருக்க சிவன் கோயில்லையோ ஒரு விளக்கேற்றணும். முடியாதவர்கள் அவங்க தெருவில் இருக்க கோவில்களில் சுத்தமான நல்லெண்ணெயை வாங்கி தம் முன்னோர்களை நினச்சி ஏற்றக்கூடியது. அது என்ன காரணம், எப்படியோ தப்பி தவறி தன் வீட்டில் இறந்தவங்கள் இருக்காங்க இல்லையா, இயற்கையாக இறந்தவர்கள், அவர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்காக அன்றைய தினம் அதுக்கு தகுதியான கிரகாதிபதி செவ்வாய் தான். எத்தனை கோள்கள் எடுத்துக்கிட்டாலும் மங்களக்காரகன்னு பேர் வாங்கினது செவ்வாய் மடம் தான். இவர்களோட சந்திரன் ரொம்ப பவர்ஃபுல், சூரியன் பவர்ஃபுல். ஆனால் அத்தனை கிரகத்தை விட அங்ககாரகன் இவன் நெருப்புக்கு அதிபதி, இவன் தான் செவ்வாய். இந்த செவ்வாய் மட்டும்தான் நம்ம கொடுக்கறத யாருக்கு கொண்டு சேர்க்கணுமோ அந்த பலன் இவருக்கு மட்டும்தான் உண்டு. ஓகே, நீங்கள் தண்ணியை பார்த்தீங்கன்னா தரையில் பள்ளத்தை பார்த்து ஓடும், அது எந்த திசைக்கு வேணாலும் ஓடும். அதேமாரி காற்றை பார்த்தீங்கன்னா எந்த இடம் வெற்ற இடமா இருக்கோ அங்கே போய் ஓடும். ஆனால் நெருப்பு மட்டும்தான் போட்டோம்னா மேலே பார்க்க போகும். இதில் இந்த தன்மை வேறு எங்கேயுமே கிடையாது, யாருக்கும் எந்த கிரகாதிபதிக்கும் இந்த தன்மை கிடையாது. அதனால தான் அவரை மங்களகாரகன்னு சொல்லுவாங்க. அந்த மங்களகாரகன் இறந்த ஆத்மாக்களை சாந்தி பண்ணுறாங்க. அதாவது இயற்கையாக இறந்த ஆத்மாக்கள் அவங்களுக்கு அந்த மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க. ஆமாம். இதை தைப்பூசத்தில் பல கோவில்களில் தை அமாவாசை, தைப்பூசம், ஆடி அமாவாசை இந்த மாதிரி காலகட்டங்களில் இது நடக்கும். ஓகே சார். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் தைப்பூசத்தன்னைக்கு முருகனுக்கு அந்த வழிபாடுகள். முருகன் மட்டும்தான் அந்த தன்மையை செய்ய முடியும். முருகன் வேற இல்லை, செவ்வாய் வேற இல்லை, சின்ன சிவன்னு சொல்லுவாங்க முருகனை. அதே தான் சார் நானும் கேட்குறேன். முருகன் வேற இல்லை, சிவன் வேற இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த தைப்பூசத்துக்கு எல்லாருமே முருகர் வழிபாடு செய்வோம். இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் முருகரை கும்பிடுவோம். ஆனால் சிலர் இந்த தைப்பூச தண்ணிக்கு சிவனுக்குமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, சிவனையுமே கும்பிடணும், கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதானா? இந்த வழிபாடை நம்ம எப்படி செய்யலாம்? உண்மைதான். அதாவது சிவன் வேற இல்லை, முருகன் வேற இல்லை. அதனால் யாருக்கு செஞ்சாலும் அந்த பலன் அவங்களுக்கு போய் சேரும். அவதாரம் வேறையாக இருக்கலாம். ஏன்னா இவர் அக்னி, திருவண்ணாமலை அக்னி, ரெண்டுமே ஒன்று தான். அந்த அக்னியினுடைய தன்மை இடங்களுக்கு இடங்கள் மாறும். அக்னியை போய் டைரெக்டாக நம்ம தொட முடியாது. அதனால் முருகப்பெருமானாக நமக்கு இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, நான் சிவனை வழிபடுறேன். சிவனை வழிபட அவங்களுக்கு கொஞ்சம் சங்கட காலங்கள் வரும். சங்கட காலங்கள், இவன் செஞ்ச பாவங்களை பூரா அவன் அனுபவித்து முடிக்கணும்.
இதை உடனே சிவனை கும்பிட்டா எல்லாம் கெட்டது நடக்குமா? இவன் ஆயுள் காலங்களில் செஞ்ச தீமைகளை பூரா அவரை அழித்து எடுத்துட்டு பரிசுத்தம் பண்ணி தான் உள்ளே எடுப்பார். அதாவது என்னென்ன வகையான தவறுகள் செய்தாரோ அதை பூரா அந்த ஜென்மத்தில் கழிக்கணும். கழிச்சிட்டு அவர் ஒரு ஜோதி சுரூபத்தில் தன்னோட ஐக்கியம் பண்ணுறதுக்கு தான் அந்த தண்டனைகளை பூரா கொடுத்து அதை கழிக்கிறது. உடனே மக்கள் சொல்லுவாங்க, சிவனை கும்பிட்டா ரொம்ப சங்கடப்படுது. ஒரு சங்கடம் கிடையாது. அவனை கும்பிட்டு தோர்த்தவங்க யாருமே கிடையாது. ஆத்மார்த்தமாக நம்பி செஞ்சோம்னா அதுக்குள்ளே பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார். சிவன்னு நம்ம பேசும்பொழுது தான் எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. கைலாசம், அதாவது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், சிவன் வந்து திருவண்ணாமலையில் இருக்காரா கைலாசத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. திருவண்ணாமலை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருந்திருக்கோம். ஆனால் கைலாசம் பற்றி நம்ம பெருசாக பேசுனதில்லை. கைலாசம் பற்றி பேசலாம். கைலாசம் அங்கே போனால் என்ன நடக்கும்? அதாவது நம்ம இமயமலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, இமயமலைக்கும் அப்பாற்பட்டது இல்லையா அது? அங்கே போனால் என்ன மாதிரியான நல்லது நடக்கும்? கைலாயத்துக்கு போகணுங்கிறது அவசியமே இல்லை. முதல் பாயிண்ட், வேண்டாவா? வேண்டாம். சரி, எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி 5 நாள் 6 நாள் பயணம், ஏன் 15-20 நாள் பயணமாக கூட போவாங்களே. அது என்ன பொறுத்த மட்டும் ஒரு பெருமைக்காக போகிறது. ம் கைலாயத்துக்கு நீங்கள் போகணும்னா அவசியமே இல்லை. ம் யார் கைலாயத்துக்கு போகணும்னா சன்னியாசிகள் மட்டும் போகலாம். ஓ. மற்ற குடும்பத்தெல்லாம் கைலாயத்துக்கு போய் ஆயுளை குறைச்சிக்கிடலாம், அவ்வளோதான். ஓகே, வாழும் ஆயுள. ஆமாம், இங்கேருந்து போகிற பாதையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய ஆயுஷை குறைச்சிடும். நம்ம உடம்புல உள்ள எனர்ஜி போயிடும். கைலாயத்து பக்கத்தில் போனேன்னா சில சம்மதம் இல்லாத சில முனங்கள் சத்தங்கள், அது நான் சொல்கிறது முனங்கள் சத்தங்கிறது அது என்னங்கிறத என்னால் யூகிக்க முடியலை. ஓ, அது வந்து நேர்மறையா எதிர்மறையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்க முடியாது. ஒரு 20 வயசை அங்கே போய் பார்த்துட்டு வந்தோடனே 28 வயசு வரைக்கும் அவன் ஆயுஷில் கம்மி. ஓகே. என்ன காரணம்னா அங்கே போனவுடனே வளர்ச்சிகள் அதிகமாக ஆகி முடிகள் வளர்ந்து உடம்பு தோல் சுருக்கம் ஏற்பட்டு தளர்ச்சி ஏற்பட்டுரும். அங்கே போக போக ஆயுஷ் கம்மி. யாரும் இது வரைக்கும் போனதாக சரித்திரமே இல்லை. போனதில் ஔவையார் போயிருக்கிறான், காரைக்கால் அம்மையார் போயிருக்கிறான். இவங்கெல்லாம் போனவங்க போனது தான், பலோடி வரல. அது மாதிரி யாரும் போனால் இவன் போகிறதுக்கு முன்னாடியே ஊரில் இருக்க கொள்ளையடித்து பல தவறுகளை பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து நான் போய் கல்யாணத்தில் போய் கழிக்க போகிறேன்னு சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. சன்னியாசிகள் மட்டும் போகலாம். சன்னியாசி மீன் வீட்டை விட்டு திறந்து வெளியே வந்தவர்கள், குடும்பத்தில் பொண்டாட்டியை தெருவில் விட்டுட்டு வந்தாலாம் சன்னியாசி கிடையாது. சன்னியாசிங்க அவங்களுக்கு தேவையானது, பிள்ளைகள் கரையாற்றி விட்டு மனைவி இறந்ததுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத தான் சன்னியாசி. உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல தீட்சையை வாங்கிட்டு அப்படியே கைலாசி போக வேண்டியதான். அதுதான் கைலாய யாத்திரைங்கிறது. ஆனால் கடைசி காலத்தில் வந்து கைலாய யாத்திரைன்னு யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. காசி யாத்திரைன்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். காசி யாத்திரைங்கிறது கடைசி காலத்தில் அங்கே போய் இருந்து அங்கே என்னென்னு கேட்டேன்னா இலவசமாக பிரேதங்களை எரிப்பாங்க. ஆமாம் ஆமாம். அந்த பிரேதங்களை எரிக்கிறத யாருன்னு கேட்டேன்னா அங்கே உள்ள சில ஆட்கள் இருக்காங்க. அவங்க எரிக்கிறதுக்கு சில பேர் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுவாங்க. அது என்னென்னா பிறவிக்கடன் ஒன்று உண்டு தெரியுமா, அந்த கடனை அவன் கழிக்கான். அதை உந்துதல் தோஷங்கள் அதை கழிக்கிறதுக்கு பஞ்சபூதங்கள் அந்த கிரியைகளை செய்யும். அது என்ன பரிமாற்றத்தை கொடுக்கும், உடனே அந்த ஆத்மாவை எரிச்சிடப்பா அப்படின்னு பணம் கொடுப்பான். இவங்க அவங்களுக்கு கடன் கொடுத்துருப்பான் ஏதோ ஒரு காலத்தில். அப்போ அந்த கடனை கழிச்சா தான் அவனுக்கு முக்தி கொடுக்கும். அவனுக்கு முக்தி கொடுக்கறதுக்காக இவனை அங்கே காசிக்கு இழுக்க தோன்றும். அதாவது காஞ்சியில் பிறந்தால் முக்தின்னு சொல்லுவாங்க, காசியில் இறந்தால் முக்தின்வாங்க, திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு நபர் காசிக்கு போய் தன்னுடைய இறுதி வாழ்க்கையை வாழறதும் இல்லை நான் திருவண்ணாமலையிலே கடைசியாக இருக்கிறேன் சொல்கிறதும், இது ரெண்டுத்தில் எது உயர்வானதாக இருக்கும்? சாப்பாடுன்னு பல விஷயத்த சொல்கிறோம், எல்லாமே சாப்பாடு தான், எல்லாம் பசியத்தான் ஆத்துறது. அது மாதிரி எல்லாம் ஒரே குணம்தான். ஆனால் திருவண்ணாமலையினுடைய தகுதி வேறு. திருவண்ணாமலையை சுற்றி ஒரு 7 விதமான மின்காந்த அலைகள் இருக்குது. இன்றைக்கி அதை பூரா மட்டன் கடை கூட வச்சுட்டாங்க. அறநிலைத்துறை ஏம்னு கூட கேட்கல. சுற்றிலும் வர்ற வழியில் மட்டன் கடை கூட வச்சுட்டான். திருவண்ணாமலைக்குள்ளே கணக்கில் அடங்காத அளவுக்கு ரகசியங்கள் இருக்குது. அதை இன்றைக்கி வெளியே சொல்ல முடியாது.
பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மத்திய அரசில் ஒரு குறிப்பார் வந்து அதை எடுக்கணும்னு வரும்போது நானும் வழக்கு தொடுத்தேன், தொடக்கூடாது. அன்னைக்கு இவ்வளவு திருவண்ணாமலை மோகங்கள் கிடையாது. அதன் பிறகு தான் திருவண்ணாமலை அங்கே சில ஆட்கள் இருக்கிறாங்க, இருந்து சுவாமியை சேவிச்சு அவங்களுடைய சுவாசத்தினால அவங்களுடைய மந்திர உச்சாடத்தினால சிவருமான் அங்கே இருக்கார். சுவாமிக்கு பவர் வாரது என்னன்னு கேட்டேன்னா மக்கள் பண்ணக்கூடிய மந்திர உச்சாடம். அதாவது நல்லவர்கள் இறைவன் பேரை சொல்லி பண்ணுறது, நல்ல ஆத்மாக்கள் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது, நல்ல ஆத்மாக்கள் பல பாலடைந்த கோவில்களில் சிவனடியார்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இயற்கையாக பல கோவில்களில் போய் அந்த சுவாமிக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு விளக்கு போடுறாங்களா, இதனுடைய பலனாக தான் இறைவன் ஈர்க்கப்படுகிறான். எந்த இடத்துல இறைவன் சொல்கிற ஒரு விக்கிரகத்தை வைக்கிறோமோ அதில் இறைவன் இறங்குகிறான். இது அல்லாமல் எல்லாம் சாமி பார்த்துக்கிடுவாருன்னு இங்கக்கூடிய சண்டாளங்கள்னால சாமி வரல. அவங்கெல்லாம் சிவனடியார்களே கிடையாது. கோவிலுக்கு ஒன்றுன்னா யார் முன்னாடி நின்று பண்ணுறாங்களோ அவங்க தான் அடியார்கள். அது மட்டும் இல்லை, ஆலயங்களில் டெய்லி மங்களகரமான இருக்கணும். ஆலயம்னு சொன்னால் அந்த ஆலயங்களில் பலதரப்பட்ட சல விருட்சங்கள் இருக்கணும். அந்த இடத்துல தான் இறைவன் இறங்குவான். இன்றைக்கி பல கோவில்களில் உள்ள நிர்வாக அதிகாரிகள் அந்த மரங்களை வெட்டி இதெல்லாம் விஷயங்களை தெரிஞ்சுட்டு அந்த பூந்தோட்டமோ நந்தவனமோ பசுக்களோ எதுவுமே இல்லை. கால்நடைகள் எந்த இடத்துல இருந்து டெய்லி சாணம் போடுறது, சனி அதனுடைய கோமியங்கள் வருது, அந்த இடத்துல இறைவன் குடியிருப்பான், லட்சுமி குடியிருப்பான். அந்த கோவிலினுடைய அருளாட்சியும் நல்லாயிருக்கும். மக்களும் அதை வளர்க்கணும். இப்போ குற்றாலம் கோயிலை பொறுத்த மட்டும் 200 மாட்டுக்கு மேலே இருந்துச்சு. கொண்டாந்து விடக்கூடிய மாடுகளை அப்புறம் இன்றைக்கி விற்றுறது தான். அதில் உள்ள காசை மட்டும் எடுத்துக்கிட்டான். 2800 கட்டு வைக்கல் உண்டு. அது மாதிரி தென்காசி கோவிலுக்கும் 2800 கட்டு வைக்கல் உண்டு. அந்த வைக்கல் பூரா எங்கே போகுதுன்னே தெரியலை. மாடுகளும் உண்டு. மாடுகளை பூரா வளர்க்க விட மாட்டாங்க. இப்போ இருக்க ஒரு பொன்னேன்னு ஒரு இவோ தென்காசி கோவிலில் பொங்கல் விட மறக்கா, மாட்டு பொங்கல் அன்னைக்கே அடியார்கள் எப்போதும் பொங்கல் விடுவாங்க. அவங்க வந்து அரசு அதிகாரியே கிடையாது. கோவில்களில் வேலை ஆகக்கூடிய அதிகாரிகள் வந்து அரசு அதிகாரி கிடையாது. அவங்க வந்து 87 கீழ் கோவில் நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய கண்காணிப்பு அதிகாரி தான். அவங்களுக்கு ஊதியம் வந்து கோவிலில் இருந்தால் கொடுக்காங்க. கோவிலில் இருந்து பணம் எடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. கோவில் ஐயர்களுக்கு இன்றைக்கி சம்பளம் கிடையாது. வெறும் 1000 ரூபா, 500 ரூபா, 1500 ரூபா, 3000 ரூபா ரேஞ்சை தான் கொடுக்காங்க. ஆனால் அந்த அதிகாரி 1 லட்சம் 2 லட்சம் எடுத்துகிட்டு போகிறான். என்ன பண்ண தான் ஒன்றும். சரி, இப்போ திருவண்ணாமலை நம்ம போகிறோம் அப்படின்னா கிரிவல பாதையில் ஃபுல்லாக அடியார்கள் தான் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அடியார்களுக்கு நாம் உணவு கொடுக்கறது மூலிமா நம்மளுடைய வாழ்க்கை எந்த மாதிரி நல்ல விதமாக மாறும்? அடியார்கள்னு இல்லை, யாராக இருந்தாலும் பசித்தவுடன் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அந்த வயிறு வந்து பசிங்கிறது ஒரு அக்னி. அக்னிக்கு நம்ம அதை அந்த தீ ஆற்றும் போது நமக்கு அதுக்கு அவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் பஞ்சபூதங்கள் வழியாக ஏன்னா அக்னியும் நீரும் சேர்ந்த உடனே அந்த இடத்துல ஒரு ஜோதி பிறக்குது. அது வந்து நமக்கு நீங்கள் அவன் நல்லாருன்னு சொன்னாலும் சரிதான், நல்லாருன்னு சொல்லாட்டாலும் சரிதான், நமக்கு அவனுக்கு உணவு கொடுத்துட்டு நம்ம முகத்தை அவன்கிட்ட காமிக்கக்கூடாது. நான் தான் உனக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா தம்பட்டம் அடிக்கக்கூடாது. அந்த சாப்பாடை கொடுத்துட்டு நம்ம திரும்பிடணும். சாப்பாடு கொடுக்க நேற்று வாங்கின சோத்தை இன்றைக்கி கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு ஒரு படி மேலாகத்தான் நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு கனி, ஏதாவது ஒரு பழம் இல்லை ஏதாவது ஒரு இனிப்பு, இதை ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணும். இதுதான் உணவு அளிக்கிறதுனுடைய முக்கிய கூறு. ஒரு இனிப்புங்கிறது ஒரு அச்சோலமோ ஒரு கற்பட்டியோ இல்லை ஒரு பழம், வாழைப்பழமோ, உங்களுக்கு எந்த பழம் உண்டோ உங்கள் தகுதிக்கு என்ன உண்டோ அதை செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதை ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணும். ஒரு குவளை தண்ணி ஒரு துட்டுக்கு விற்கப்படும் அப்படிங்கிறது தேவி பாகவத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்துருச்சு. நம்ம நாட்டிலே பூமியிலேருந்து தண்ணி எடுத்து அதை ஃபில்ட்ருங்கிற ரசாயனங்களை கலந்து நமக்கு 20 ரூபாய்க்கு விற்காங்க. இதே தண்ணி இங்கே எடுத்து கேரளாவில் போய் 15 ரூபாய்க்கு விற்காங்க. இங்கே 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஆனால் ஒரு ஆளுக்கு உணவளிக்கணுங்கும்போது இந்த மாதிரி கொடுக்கணும். அந்த உணவு கொடுக்கறதுனால என்னென்னா நமக்கு கர்மகாண்டங்கள் கழியும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து நீங்கள் கோவில், அதாவது
திருவண்ணாமலையில இருந்து கைலாசம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசணும். முருகர் பற்றியும் தைப்பூசம் பற்றியும் பேசணும். சிவனும் முருகரும் வேறு வேறு இல்லை அப்படின்றத பற்றியும் பேசணும். தொடர்ந்து எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கணும். நடுவில் கொஞ்சம் நிறைய கேப் விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த கேப்பும் விழாமல் நீங்கள் ரெகுலராக வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி.